நீங்க என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்டன்னு நினைச்சா உன்கிட்ட, இல்லன்னு நினைச்சா வேற யார்கிட்டயோ. சாமி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கழுகுமலைக்கு போனா நீ நினைக்கிறது நடக்கும். சின்னமலை சித்தர் காரியத்தில் எத்தர் நடக்கும்னு இருக்கிறதுனால சொல்றேன். நம்பினா உனக்கு லாபம், இல்லன்னா எனக்கு நஷ்டம் இல்ல. சாமி, யார் சாமி இவரு? அவர் ஒரு சித்தர், சுருட்டு சித்தர், திருவோட்டு சித்தர்னு நாங்க அவரை சொல்லுவோம். அவரை இங்க பாக்குறதே அதிசயம். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா அடிக்கடி இங்க வந்து போறாரு. ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யத்தான் இங்க வந்து போறாரோ என்னமோ. சாமி, என்ன சின்னமலைக்கு போனா நீ அவளை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு போறாரு சாமி. ஒருவேளை அதை சொல்லத்தான் ஆத்தா அவரை இங்க அனுப்பியிருக்காளோ என்னமோ. சாமி, அவர் சொல்ற சின்னமலை எங்க இருக்கு? சேலத்து பக்கத்துல இருக்கு. அங்க போய் கேட்டா சொல்லுவாங்க. அங்க கழுகுமலை சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. மூலிகை வைத்தியத்தால எல்லா நோயையும் குணப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவரால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நீ போய் அவரையே பாருப்பா. சரி சாமி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறது மட்டும் உண்மை. ஆத்தா ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துறா. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை மாயாவதி ஆண்டி வந்திருப்பாங்களோ? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? கண்ணு தெரியல? நீ பாட்டு கிடைச்சிட்டு போயிட்டே இருக்க. அப்படியே ஒண்ணு. தீபி, ஏய் பிச்சைக்காரா, என்ன இடிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டே இருக்க? என்னடா, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? இடிச்சிட்டு ஏன்னு கேட்டா சிரிக்கிற? மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு வகையில பைத்தியம்தான். ஏய், என்ன நக்கல் பண்றியா? உன்னை அப்படியே ஜீவா, கைவிடு ஜீவா. பிச்சைக்கார பரதேசி, என்ன திமிரு இருந்தா என்ன இடிச்சதும் இல்லாம பைத்தியம் சொல்லுவா. நீங்கிறதுக்கும் நாமங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவர் பெரிய தமிழ் பண்டிட்டு ரொம்ப அறிவுரை சொல்றாரு. படியில உட்காந்து அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு கத்துற நாயி என்ன இடிச்சதும் இல்லாம நக்கலா பேசுற. ஹே தீபி, அவர் அப்படி பேசாத. அவரோட வயசுக்காவது மரியாதை கொடு. இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நடந்து போற பொண்ணுங்களை வேணும்னே வந்து இடிக்கிறான். நான் சொல்றது கேளு. அவ கேட்க மாட்டா. விதியை நோக்கி ஓடுறவ அவ. வரட்டுன்னு ஒதுங்கி நிக்கிறவ இல்ல அவ. ஏய், என்ன அவ இவன்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டம் பல்லெல்லாம் எகிரிடும். சீ, இவன் குளிச்சு எத்தனை நாளாச்சுன்னு தெரியல. என் மேல இடிச்சு அப்படியே உடம்பெல்லாம் நாறுது. நீ செஞ்ச பாவத்துக்கு நாரத்தானே செய்யும். ஒரு பொண்ணா நின்னு நிதானிச்சு பார்த்தா கிடைக்கிறது தானா கிடைக்கும். இப்படி கவுத்து போட்டா எல்லாமே கவுந்துதான் போகும். பட்டிக்காட்டு பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? தீபி, அவசரப்படாத. அவர் பிச்சைக்காரன்லாம் இல்ல. பின்ன ஐஏஎஸ் கலெக்டரா? நாட்டு நடப்பெல்லாம் பார்க்க பிச்சைக்கார வேஷத்துல வந்திருக்காரா? போட்ட வேஷம் கலையிற நேரம் வந்துருச்சு. சாயம் வெளுக்க போகுது. நீ அப்படிதான் பேசுவ. ஐயா, நீங்க போங்க. அவ ஏதோ தெரியாம பேசுறா. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா. என்ன ஜீவானி, உன்னை பொல்லார்னு ஒரு அற விடலான்னு பார்த்தா வந்து கெடுத்துட்டியே. அவன் பேச்ச பார்த்தல்ல, திமிரு பிடிச்சவன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அடி கொடுத்தாதான் அடங்குவானுங்க. நீ அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவர் ஒரு சித்தர். நீ ஒண்ணு ஜீவா, இந்த மாதிரி சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு நாம அசர்ற நேரமா பார்த்து ஆட்டைய போட்டு போயிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் புது ட்ரிக்கு பிச்சைக்காரனுங்க. சித்தரா சித்தரு. சீ, மூஞ்சிய பாரு. ஐயா, அவ ஏதோ தெரியாம பேசுறா, மன்னிச்சுக்கங்க. எதையும் மனசுல வச்சுக்காம போயிட்டு வாங்க. சொல்லி வை. விநாச காலே விபரீத புத்தி. இடியட். பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? நீ எங்க இங்க?
ஆ, அது ஆ, பூங்கொழிக்கு குணமாகணும்னு சொல்லி வேண்டிக்கலான்னு வந்தேன். அத்தைய காப்பாத்த போய் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நீ போய் சாமி கும்பிட்டு வா. அவ சீக்கிரமா சாகணும் தான் வேண்டுவேனே தவிர குணமாகணும்னு வேண்டவே மாட்டேன். உன்னோடதுன்னு நீ நினைக்கிறது உன்னோடது இல்ல. நீ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறியே, ஆசைதான் உன்னோட அழிவுக்கு காரணம். இப்போ உனக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் உனக்கு புரியும். நம்பர் வார்டில் இருக்க பேஷண்ட்க்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு டாக்டர். ரொம்ப ஹெவியா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். வந்துடுறேம்மா. டாக்டர் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? டாக்டர் இப்படி பதட்டமா ஓடுறாரு? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேம், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. கையை கொஞ்சம் பிடிமா. பூங்கொடிக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்டா. டேய், உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலடா. அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவளை மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போற நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஃபிட்ஸ் வந்திருக்கே. இந்த மாதிரி நேரத்தில் ஃபிக்ஸ் வரக்கூடாது. வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். இன்னும் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ஓகே. நீங்க பக்கத்திலே இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கு. போக போக அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா டாக்டர்? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூங்கொடிக்கு இதை விட பெட்டரான ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டு அதை நீங்க சொல்லாம இருக்கீங்களோன்னு தான் அவ அப்படி கேட்கறாளே தவிர மற்றபடி எங்களுக்கு அப்படி எந்த இன்டென்ஷனும் இல்லை. இல்லை சார், எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் இதே ரிசல்ட் தான் வரும். இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ற நேரத்துல ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அவ உடம்புல இருக்கிற விஷத்தை தான் எடுத்துட்டீங்களே டாக்டர். அப்புறமும் ஏன் அவ இன்னும் கண்ணு முழிக்க மாட்டா? நீங்க இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே பிளட்ல கலந்த பாய்சன் அங்கங்க பிளாக் ஆயிருச்சு. மெடிசன்னால கரைக்கிறதுக்கு தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி விஷத்தை நாங்க முறிச்சிட்டோம். பிளாக்ஸால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் பிளட் சப்ளை நின்னு போச்சு. சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனும் செயலிழந்துருச்சு. எங்களுக்கே நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வேற எதுவும் வழி இருக்கா டாக்டர்? இருக்கு, ஆனா அதுக்கான டைம் தான் நம்ம கிட்ட இல்ல. சிங்கப்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த மருந்து இருக்கு. அந்த மருந்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் இவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்க முடியுமா டாக்டர்? இல்ல, அவங்க ஜெனுனா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் சேனல்ல மட்டும்தான் வாங்க முடியும்.
சிங்கப்பூர் டாக்டரோட வீடியோ கான்ஃபரன்ஸ் புக் பண்ணியிருக்கேன். அவர் என்ன அட்வைஸ் சொல்கிறான்னு பார்த்துட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஓகே? ஜீவா, கழுகுமலைக்கு போனா நீ நினைக்கிறது நடக்கும். டேய் என்ன மச்சான்? சேலத்துக்கு பக்கத்துல சின்ன மலைன்னு ஒரு இடம் இருக்கடா. டேய் இந்த கழுகு மலையா? என்ன ஏதோ பழைய மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல தீபி, அங்க அப்படி ஒரு இடம் இருக்கான். அங்க போனா இந்த மாதிரி விஷம் கிடைக்கலாம், ஒரு சித்தர் மருந்து கொடுக்குறாராம். டேய் அப்ப நீ வாடா, நம்ம ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிடா. லேட்டஸ்ட் மெடிசின்ஸாலே முடியாதது, அதுல எப்படி ஜீவா குணமாகும்? அதான் டாக்டர் ஏதோ வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன்னு சொல்லிருக்காரு. அது முடியலனா வேணா இது பார்க்கலாம். அதுல எதுவும் நடக்கலனா அப்புறமா போவியா? ஏற்கனவே டைம் வேஸ்ட் ஆனதால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா சார், சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அப்புறம் எதுக்கு ஜீவா யோசிச்சுட்டு இருக்க? வா போய் வாங்கிட்டு வந்து பூங்கொடியை காப்பாத்தலாம். இல்ல நீ வேணாம், நானும் கோபியும் போயிட்டு வந்துடும். ஏன் ஜீவா, நானும் வரேனே. இல்ல தீபி, அது மலைக்காடுன்னு சொல்றாங்க, அது உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. மாதிரி நீ பூங்குடியை பாத்துக்கோ. சரிங்க சார். நான் வேணும்னா அம்மாவை அனுப்பி வைக்கிறேன், நானும் கோபியும் போயிட்டு வந்துடும். இது பாரு, நீ எதுவா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி வா, வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு போலாம். இவ எப்போ போய் சேருவான்னு நாம காத்துட்டு இருந்தா, இவன் அவளை காப்பாத்துறதுலே குறியா இருக்கானே. ச்சே, என்ன பண்றது? இவங்க கூடவே இருங்க, திரும்பவும் ஃபிக்ஸ் வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, ஓகே, பாத்துக்கோங்கம்மா. தீபிகா பண்றா? சொல்லுமா தீபி, அந்த சந்தோஷமான செய்திய உன் வாயால சொல்லு. எந்த சந்தோஷமான செய்தியை சொல்ற? நீ கண்குளிர பாக்கணும்னு சொன்னியே, அத பார்த்து ரசிச்சிட்டியா? ஐயோ, என்ன கிராணி பேசுற? நானே இங்க பெரிய டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடா கோட் வேர்ட்ல பேசிட்டு இருக்க? டென்ஷனா? என்னமா டென்ஷன் உனக்கு? என் தீபியை டென்ஷன் ஆக்குனது யாரு? ஐயோ, அதெல்லாம் யாரும் டென்ஷன் பண்ணல. என்ன முழுசா சொல்ல விடு. சரி, என்ன நீயே சொல்லு. ஜீவா சின்ன மலைக்கு போயிருக்காங்க ராணி. என்னது, சின்ன மலையா? அங்க என்ன பண்ண போறான்? அது காடாச்சே. அது காடா மேடான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் பூங்குடியை காப்பாத்துறதுக்கு அந்த மருந்து வாங்குறதுக்காக அங்க போயிருக்கான். அவன் மருந்து வாங்கிட்டு வந்து அவளை காப்பாத்திட்டா எல்லாமே கெட்டு போயிடும். எதுவும் கெட்டு போயிடாது. அவன் வர்றதுக்குள்ளதா இவ செத்து போயிடுவாளே. எந்த மெடிசனாலையுமே காப்பாத்த முடியாத இவள அந்த சின்ன மலை மருந்து வந்தா காப்பாத்த போகுது. ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு இன்னும் 2 மணி நேரம் கூட தாங்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க யாரோ ஒரு சித்தர் இருக்காராமா. அவர் மருந்து கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் பேசிக்கிறாங்க. நான் வரேன்னு எவ்வளவோ சொன்னேன். அவன் என்ன வேணான்னு சொல்லி கோபியோட போயிட்டான். அவன் யார் கூட வேணாலும் போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும். அந்த பூங்கொடியை யாராலையுமே காப்பாத்தவே முடியாது. பாம்பு கடிச்சு 10 நிமிஷத்துல காப்பாத்த முடியலன்னா அது முடிஞ்ச கேஸ் தான். ஆனா போயிருக்காங்களே. எனக்கு என்னமோ அவங்க மருந்து எடுத்துட்டு வந்து காப்பாத்திடுவாங்கன்னு தான் தோணுது. அதெல்லாம் நடக்காது பேபி. இவன் எப்ப போய் எப்ப மருந்து எடுத்துட்டு வந்து எப்ப அவளுக்கு கொடுத்து அவ எப்ப குணமாவறது?
அவ்வளவு நேரத்துக்கு அவ பாடி தாங்காது. அப்படியே அவ பிழைச்சிட்டாலும் கல்யாணம் நடக்க போறது உனக்கும் ஜீவாவுக்கும் மட்டும்தான். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. என்ன கிராணி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு இவ மண்டைய போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காது. பொழைச்சு மறுபிறப்பு எடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அவன் அவளுக்காக அந்த துடி துடிக்கிறான் கிராணி. அவகிட்ட போய் நின்னு அழுதுகிட்டே பேசுறான். கோவிலுக்கு போய் அவளுக்காக பிரார்த்தனை பண்றான். அங்கதான் எவனோ ஒரு விளங்காதவன் இந்த கழுகுமல் ஐடியாவை கொடுத்திருக்கான். தீபி, நீ அந்த கழுகு மலைய மறந்துடு. நான் உனக்கு கழுத்துல மணமாலைய விழ வைக்கிற. ஐயோ, அவ பொழைக்க கூடாது கிராணி. நீ என்னதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அவ இதுல தப்பிக்க போறதே இல்ல. அப்படியே ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அவ தப்பிச்சாலும் உன் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மலைக்குரங்கு இருக்க போறதே இல்ல. ஜீவா கழுகு மலையிலிருந்து திரும்பி வரதுக்குள்ள நான் இங்க கல்யாண வேலைய ஆரம்பிச்சிடுறேன். நீ கவலைப்படாம இரு. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். போனவை. ராஜம்மா, போன்ல யாரு? தீபிகா தான் பேசினா. அந்த பூங்கொடிக்கு ரொம்ப சீரியஸா இருக்காமா. ஐயோ, அது சரி. போன்ல ஏதோ கல்யாணம் கல்யாணம் பேசிக்கிட்டு இருந்த. அந்த பூங்கொடிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு தீபிகா ரொம்ப கவலைப்படுறா. அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு என்ன பேச்சு இது? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நான் அதை கேட்டதுக்கு தான் இப்ப இப்படி பேசுறீங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா கல்யாண பேச்சை எப்ப திரும்ப பேசுவீங்க அப்படின்னு என்ன கேக்குறா. அதனாலதான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்த. அவ கேட்கறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அவ சின்ன பொண்ணு தானே. இந்த கல்யாணத்துக்காக எத்தனை காலமா காத்துட்டு இருந்தா. அது நடக்காம போயிட்டா கல்யாணம் தள்ளி போயிடுமோன்னு யோசிக்கிறா. சீதா, என்ன பேச்சு பேசுற நீ? பூங்கொடி யாரோ எவ்வளோ இல்ல, அவளும் ஸ்ரீராம் வீட்டுல ஒருத்தி. மாயாவை பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தினால்தான் அவ இப்ப உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவ செத்தா என்ன பொழைச்சா என்னன்னு தீபிகா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பூங்கொடிக்கு நாம பரிதாபப்படுறதை தாண்டி இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கல்யாணத்தை நிறுத்தணுமா? ராஜம்மா, என்ன பேச்சு பேசுற? அவ மாயாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை ஜீவாவோட உயிரையும் காப்பாத்திருக்கா. பூங்குடி மட்டும் இல்லனா ஜீவா உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அது தெரியுமா? அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. நிச்சயதார்த்த தண்ணிக்கு பூங்கொடி இல்லன்னா தீபிகாவை போலீஸ் இழுத்துட்டு போயிருக்கோம். அப்படி இழுத்துட்டு போயிருந்தா நிச்சயதார்த்தமும் நின்னு போயிருக்கும். அந்த நன்றி கூட இல்லாம பேசுறீங்களே சித்தி. ஏங்க, அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம தானே செலவு பண்ணிட்டு வரோம். நாம என்ன இறக்கலாம்ல நடந்துக்கிறோம். என்னமோ பூங்குடி உங்களுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. ஏய் சீதா, கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இவ பேசுறதுல என்ன தப்புங்கிற? வேண்டாம் ராஜம்மா, யார் தப்பு பண்ணாலும் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அடடடடடா, நான் சப்போர்ட்டாவும் பண்ணல, மாதுளையாவும் பண்ணல. அந்த பூங்கொடிக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. தீபிகாவோட கல்யாண வேலையை பாக்குறதுக்காவது அவ எழுந்து வந்துருவா. அதனால கல்யாண பேச்சுவார்த்தை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. நீ ஸ்ரீராம் கிட்ட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடு. சீக்கிரமா தேதியை முடிவு பண்ணு. இத பாருப்பா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவளுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாது. அதுக்காக தான்பா சொல்றேன். சரி சித்தி, நேரம் பார்த்து சொல்றேன். ஜீவா, அவளை காப்பாத்துறதுக்கு சின்ன மலையில இருந்து மருந்து வாங்கிட்டு வர போறியா? பாக்குறேன் அந்த வவ்வாலை எப்படி காப்பாத்துறேன்னு. ஆட்டோமேட்டிக்கா சரியா. ஜீவா, என்னப்பா? ஜீவா,
என்னாச்சு பூங்குடிக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கார் சாவி எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். வாடா போலாம். டேய் வா வா. ஜீவா நில்லுப்பா. டேய் ஜீவா நில்லுடா. ஏன்பா நீ எதையாவது எங்க கிட்ட மறைக்கிறியா? ஹாஸ்பிட்டல்ல தானே பூங்குடி இருக்கா, அப்புறம் எதுக்கு உனக்கு காரு? பூங்குடிக்கு எதுவும் ஆகலையே? அவன் நான் அவசரமா சேலம் வரைக்கும் போறேன், அதுக்கு தான் கார் தேவைப்படுது. நீ வாடா போலாம். சேலத்துக்கா? சேலத்துல என்னடா விஷயம்? அப்பா நானும் ஜீவாவும் பூங்குடிக்கு மருந்து வாங்க போறோம்ப்பா. டேய் இங்க இல்லாத மருந்து சேலத்துல இருக்கா? அது டேய் என்ன ஏதுன்னு முழுசா சொல்லேன்டா. அம்மா என்னமோ ஏதோ பயந்து போய் நிக்கிறாங்க பாரு. டேய் சொல்லேன்டா. அம்மா